ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, T20 ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாமே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லீக் ஸ்டேஜ். சூப்பர் 8க்கு எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபைட் ஆகும்ன்ட்டு இந்த மேட்சஸ்லாம் டிசைட் பண்ணுவாங்க. பட் எல்லா டீமும் பயங்கரமாக வந்திருக்காங்க. பட் சில கசப்பான இதெல்லாம் இருக்குது. பட் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அசித் ராணா இன்ஜுரியில் இருக்காரு, அவர் எப்படி வருவார், எல்லா விஷயத்துக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. சுரேஷ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா விசஸ் USA மேட்ச்சு எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் நடக்க போகுது. வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்தியா இந்த மேட்ச்சுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போட போகிறாங்கன்னு தெரியல. பட் USA கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியோடு வருவாங்க. இந்த டீமை அடிச்சே வரண்டா அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ரிசல்ட்ன்றது. பட் கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேமுங்க. என்ன வேணால் நடக்கும். எண்ட் ஆஃப் த டே என்ன வேணால் நடக்கும் அப்படின்ற நிலைமையில் தான் லைஃபே போயிட்டு இருக்குது. லைஃப் கிரிக்கெட் எல்லாமே ஒன்று தான். பட் இந்தியா வர்சஸ் USA நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ரொம்பலாம் மேட்ச் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகணும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக மேட்ச் இருக்கும். பட் சஞ்சு சாம்சன் கஷ்டங்க. ஏன்னா வாய்ப்புகள் கொடுத்துருந்தா வார்ம் அப் மேட்ச்சாச்சும் ஏன்னா ட்ரை பண்ணியிருக்கலாம். வார்ம் அப் மேட்ச்லேயே வரலன்னா மெயின் மேட்ச்சுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் வரமாட்டாருங்க. ஏன்னா நீங்கள் வார்ம் பேட்ச் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தா கூட எதனா ஓரளவுக்கு டச்லேயாச்சும் வந்திருப்பாரு. நீங்கள் அங்கேயே அவருக்கு மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அப்பே தெரியுது இஷான் கிஷன் தான் பண்ண போகிறேன். இஷான் கிஷன் வேறு லெவல் விளையாட்டு இருக்காரு. அவர் தான் டிசர்வ் டு பிளே. ஏன்னா சஞ்சு சாம்சன் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் எந்த டீமாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. அண்ட் T20 வேர்ல்டு கப் அரௌண்ட் கார்னர் வந்துடுச்சு. நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பாகிஸ்தான் ப்ளே பண்ணுறாங்க. எந்த டீம்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கங்க. பாகிஸ்தான் ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. 2வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ். ஆப்போனண்ட் ஸ்காட்லாண்டோ நெதர்லாண்டோ. இது 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கங்க, ஞாபகம் வரல. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் USA அந்த மேட்ச் கிளியராக பார்த்துக்குங்க. 7 மணிக்கு. அப்போ தான் எல்லோரும் வீட்டில் உட்காந்து ஆன்டி அங்கிள் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ தான் வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் 7 மணிக்கு நடத்துகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது, ஏன் ப்ரோ எல்லா மற்ற டீமுக்கெலாம் 12 மணிக்கு 1 மணிக்கு நடத்துகிறாங்க, இந்தியா மேட்ச் மட்டும் ஏன் 7 மணிக்கு நடத்துகிறாங்கன்னு கேட்பீங்க. அது பிஸ்னஸ், அது வெளியே சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு மேட்ச் நிலவரம் இல்லை, இந்த ப்ரிவியூவோட நிலவரம். USA நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஓவராலாக குளோபல் லீக்லாம் சூப்பராக விளையாடுறாங்க. இந்தியன் டீம் அவங்கள பற்றி எதுவும் பேச விரும்பலை. சஞ்சு சாம்சன் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக கொஞ்சம் ஒரு ஹார்ட் பிரேக் ஆகுது. பட் இஷான் கிஷன் வெல் டிசர்வ்டுங்க. ஸோ இந்த வீடியோ என் பண்ணிக்குவோம். அடுத்த ஒரு அவசரமான ட்ராஃபி டெக்ரிஸ். ஓகே, நிறைய ரூல்ட் அவுட் பிளேயர்ஸ்லாம் வர லிஸ்ட் வருது. ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பாதிப்பை பற்றியாடா. ஸோ பை.